இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2017 வெளியான தி பார் அப்படிங்கிற ஒரு வேற லெவல் படம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம சஸ்பென்ஸா படம் போயிட்டே இருக்கும். அதனால இந்த படத்தோட கதையை பத்தி பேசி எதுவும் ஸ்பாயில் பண்ணாம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனல்ல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட் கூட ஜாலியா போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அவளை கிராஸ் பண்ணி ஒரு கோட் போட்டவன் அவனோட போன்ல யார்கிட்டயே பேசிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிச்சைக்காரன் படுத்துறத பார்த்துட்டு போலீஸ் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள காய்கறி கடையில ஒரு பாட்டி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இவங்க எல்லாம் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். இன்னும் முடியல, இன்னுமே இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போன் பேசிட்டு இருந்தா இல்லையா, அவளோட போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லாம அந்த போன் ஆஃப் ஆக இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சுத்தி முத்தியும் பாக்குறப்போ அந்த இடத்துல ஒரு பார் இருக்கும். சரி, இந்த பார்க்குள்ளயாவது ஏதாவது சார்ஜ் போட முடியுமான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பார்க்குள்ள போறா. அப்ப அவ போற நேரத்துக்கு பயங்கரமா இருமுனபடி நல்ல தடியா ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா பாத்ரூம் குள்ள போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கடையோட ஓனரமா பார்த்துட்டு நம்ம கடைக்கு திங்க வராங்களோ இல்லையோ, பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா புலம்பிட்டு இருக்குது. அப்ப அதே கடையில தான் நம்ம படத்தோட ஹீரோ இருப்பான். ஹெட்போன் போட்டுக்கிட்டு லேப்டாப்ல என்னத்தையும் நோண்டிட்டு இருக்கான் இல்லையா இந்த பையன் தான். அப்ப ஹீரோயினோ சரி வந்தது வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு, என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, இங்க சார்ஜர் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா, அந்த கடையிலேயே ஒரு பையன் வேலை பார்ப்பான். சரியான ஜொல்லு பார்ட்டி போல. ஹீரோயினை பார்த்ததுமே நிறைய சார்ஜரை ஒரு பண்டல் மாதிரி வச்சிருப்பான் போல. அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கு என்ன சார்ஜர் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்ப போன சீன்ல கடைக்கு வெளியில ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோம் இல்லையா, அவன் பைத்தியம் மாதிரி திடீர்னு இந்த கடைக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு சில்லறை காசை கொடுத்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுன்னு சொல்லவும் இந்த கடையோட ஓனரமா அவனை பார்த்து பாவப்பட்டு ஒரு பண்ணை சாப்பிடறதுக்காக கொடுக்குறாங்க. இப்ப அந்த கடையிலேயே மொட்டை அடிச்சுட்டு நல்லா வெறப்பா ஒரு பையன் பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் ஒரு போலீஸ் ஆபீசர். இவனையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தமா அந்த கடையில இப்போதைக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்ப இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ரோட்ல செவனேன்னு போயிட்டு இருந்த ஒருத்தனோட தலையில துப்பாக்கியை வச்சு அவனோட பட்டான்னு ஒரே போடுறான். இதை பார்த்துட்டு அரண்டு போய் கடைக்குள்ள இருக்கிறவங்களும் வெளியில எட்டி பார்த்தா அந்த குண்டடிப்பட்ட பையன் மட்டும் தான் கிடக்குறான். மத்தபடி சுத்து வட்டாரத்துல ஒரு ஈ காக்காவை கூட காணோம். இப்ப அவ யாரு, எதுக்கு இவனை சுட்டாங்க, எங்க இருந்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல. அப்ப அதை பார்த்துட்டு இந்த கடையில வேலை செஞ்ச பையனும் அவசர அவசரமா போலீஸ்க்கு கால் பண்ணா அந்த கால் போகவே மாட்டேங்குது. ஏன்னா போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல. அப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ என்னடா சலசலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் அந்த டோர் கிட்ட வந்து பாக்குறான். பார்த்தா வெளியில ஒருத்தன் உசுருக்காக போராடிட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்குள்ளேயே கார்பரேஷன்ல வேலை செய்யற ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பான். ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான் போல. அதனால அவர் அப்படியே விட முடியாது, நான் போயிட்டு அவரை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இவன் மத்தவங்க தடுத்ததே மீறி அந்த கடை விட்டு வெளியில போறப்போ இவனோட தலையிலையும் அவனோட பட்டான்னு ஒரே போட்டுறான். இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அள்ளு தாங்கல. அவன் ஆளுக்கு ஒரு மொழியில போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிச்சைக்காரன் மட்டும் லூசு மாதிரியே சிரிச்சுக்கிட்டே கண்ணாடி வழியா வெளியில பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் அவனோட காலை வாரி விட்டு அவனோட உசுரை காப்பாத்துறான். இப்ப இந்த கடைக்குள்ள பயந்து போயிருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு பயங்கரவாத கும்பலோட வேலையா தான் இருக்கணும். அண்ட் கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே போலீஸோட காதுக்கும் போகும். அதனால கூடிய சீக்கிரமே இந்த போலீஸ் பயங்கரவாத கும்பலை பிடிச்சு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேங்லயே இந்த பிச்சைக்காரர் இருப்பல்லையா, அவன் பிச்சைக்காரன் மட்டும் கிடையாது, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. அவன் இது மாதிரி, டேய் நீங்க எல்லாம் இங்கே கடந்து சாவுங்கடா, ஆனா நான் உங்களை மாதிரி சாதாரண எல்லாம் கிடையாது, நான் தெய்வ பிறவிடான்னு சொல்லிட்டு அப்படியே டோர் கிட்ட போறான். அப்ப கரெக்டா அந்த கடையோட ஓனரமா பாத்தீங்கன்னா, அடே அரலூசு பயலே, நான் சொல்றத கேள்றா, இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே உனக்குதான், அன்லிமிட்டட், எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த பைத்தியக்காரனும் சாப்பாடா, அப்ப சரி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்ச இடத்துலயே போயிட்டு சைலண்டா படுத்துக்கிறான். அண்ட் அந்த கடையில இருக்கிற எல்லாரும் என்னதான் மாறி மாறி போலீஸ்க்கும் மத்தவங்களுக்கோ கால் பண்ணாலும் போன் சுத்தமா போக மாட்டேங்குது இல்லையா. அதனால அவங்க ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் டிவி ஆன் பண்ணுங்க, டிவில கண்டிப்பா அதை பத்தின நியூஸ் போகும், அதை பார்த்து நம்ம நடக்கிற நிலவரத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ணா அந்த டிவில ஒரு பழைய படம் ஓடிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்யாவது இந்த விஷயத்தை பத்தி சீரியஸா பேசுவாங்களான்னு பார்த்தா அப்படியே எதுவும் பேசல. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொய்யால வெளியில என்ன தாண்டா நடக்குது, நம்மள வச்சு என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு ஷாக்க பாருங்க, முன்னாடி ஒரு சீன்ல இந்த கடைக்கு வெளியில 2 பேத்த சுட்டு சாகடிச்சாங்க இல்லையா, அந்த 2 பிணங்களையும் இப்ப காணோம். ஏன் அவங்க இருந்ததுக்கான தடையமே இல்ல. இதனால அவங்களும் எங்கடா போச்சு அந்த பிணம், யாரா தூக்கிட்டு போனதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அங்குள்ள டிவியை பார்த்து தான் பொழுது போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பத்தி தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடைக்குள்ள வந்தேன், இல்லாட்டி இந்த கடை பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த கடையோட ஓனர் அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுது. என்ன சொன்ன, இந்த மாதிரி கடையா, ஏன் இந்த கடைக்கு என்ன குறைச்சல், எங்க இந்த கடையில தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு கடை இருக்குன்னு சொல்லி பாப்போம், அவ்வளவு கிளீனா கடையை வச்சிட்டு இருக்கிறேன் நானு அவளை. அதனால கடையை பத்தி பேசின மாப் எடுத்து வாய்க்குள்ளே விட்டுருவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஹீரோயினை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்குது. இப்ப அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாம் நம்ம இந்த கடையில ஏன் இருக்கிறோம், எதுக்காக வெளியில போனா சுடுறாங்க அப்படிங்கிற குழப்பத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்பதுல இந்த கடையில ஒரு பையன் வேலை பார்ப்பா இல்லையா, அந்த பையன் பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எல்லாமே நம்ம கண்டுகிட்டு இருக்கிற கெட்ட கனவு, அதனால சும்மா நம்ம கண்ணை திறந்தாலே போதும் இந்த கனவு விட்டு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு இந்த கடையோட ஓனரமா பாத்தீங்கன்னா அந்த பயல செவுளோட சேர்த்து சப்புன்னு ஒரு அப்பு அடிச்சுட்டு, கனவுல அடிச்சா எப்படியாடா வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீம்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றான், அதாவது நம்மள யாரோ ஒருத்தன் கொலையாளியா இருக்கலாம், இல்லாட்டி தீவிரவாத கும்பலை சேர்ந்தவனா இருக்கலாம், அவங்கிட்ட பாம் கூட இருக்கலாம்,
இருக்கான். அதனாலதான் அவனோட சேர்த்து கவர்மெண்ட் நம்மளையும் சேர்த்து கொல்ல பாக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட திங்ஸையும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ பத்தினா அவங்க பேசிட்டு இருந்த கேப்ல நைஸா அவனோட பேக போயிட்டு ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறான். அப்படி ஒளிய வைக்கிறத இந்த கோட் போட்டவனும் போலீஸ்காரனும் பாத்துறாங்க. பாத்துட்டு அட பாவி நீ தான் தீவிரவாதியா, உன் பேக்ல தான் அந்த பாம்பு இருக்குதா குர்ரான்னு சொல்லிட்டு அந்த பேக புடுங்க பாக்குறாங்க. அப்ப ஹீரோவா இல்ல என் பேக நான் கொடுக்க மாட்டேன், அதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ அப்படி சொல்றத கேட்கிறப்போ ஒருவேளை இவன் தான் தீவிரவாதியா இருப்பானோ அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தோணும். ஆனா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 4 துவைக்காத துணி மட்டும் தான் இருக்கும். அது கூடவே கேசட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றா இதுதான் பாமா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு அந்த டிஸ்க கீழே போட்டு மிதிச்சு உடைச்சு இது பாம்லாம் கிடையாது, அவர் ஒரு அப்பாவே அவரை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவா அடி பாவி, ஒரு வருஷமா என் கம்பெனிக்காக வேலை பார்த்து ஹார்ட் டிஸ்க்ல தாண்டி எல்லா ப்ராஜெக்டையும் வச்சிருந்தேன், அதை ஒரே செகண்ட்ல அப்படி மிதிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டியேன்னு புலம்புறான். ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேக் ஒழிச்சிருப்பேன். பட் என்ன பண்றது போச்சு. அப்ப நம்ம ஹீரோ பாருங்க, ஏயா என்னோட பேக மட்டும் செக் பண்ணீங்கல்ல, அந்த கோட் பட்டவன் கூட தான் சூட்கேஸ் வச்சிருக்கான், ஏன் அவனோட செக் பண்ண மாட்டீங்களா, ஏன் அவன்கிட்ட பாம்பு இருக்கதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்ப எல்லாரோட கண்ணும் இந்த கோட் போட்டவனோட சூட்கேஸ் பக்கம் திரும்புது. அப்ப அந்த பையலுமே பாத்தீங்கன்னா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இதுக்குள்ள முக்கியமான விஷயம் இருக்குது, நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் திடீர்னு இந்த பெட்டியை அந்த பைத்தியக்காரன் பத்தி தான் புடிங்கிட்டு ஓடிடுறான். அப்ப அந்த பையன் அந்த பெட்டியை கையில வச்சுக்கிட்டு இதை திறக்க போறேன் திறந்துருவேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதனால சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அள்ளு தாங்கல, ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியாது. அப்ப அவங்களும் டே அதை குடுத்துறா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுடா ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டான அந்த பையன் அந்த சூட் கேஸை திறக்கிறான். அப்படி திறந்து பார்த்தா உள்ள இந்த பொண்ணுங்க போடுற உள்ளாடையா இருக்குது. அது அந்த கோட் போட்டவன் சேல்ஸ் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான் போல. பட் அதை சொல்றதுக்கு சாருக்கு இவ்வளவு வெக்கம். இப்ப இதே டைம்ல உள்ள பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இதனால அவங்களும் அந்த பாத்ரூமோட டோரை ஓபன் பண்ணலாமே பார்த்தா ஓபன் பண்ண முடியல. அப்ப பாருங்க இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வேலை பாக்குற அந்த பையன் ஓடி வந்து அந்த கதவு மேல ஒரே முட்டுறான். பட் அப்படி முட்டவே கரப்பாம்பூச்சி மாதிரி கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரனும் அடிச்சு நவுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கண்ணு இருக்கும் போல அந்த கண்ணை வச்சு கதை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா அங்க நல்லா குண்டா ஒரு பையன் கீழே விழுந்து அணைச்சிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தன் இருமிக்கிட்டு இந்த பாத்ரூம் குள்ள போயிருப்பா இல்லையா, அதே பையன். அப்பதான் அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இவன் சரியான போதகையா இருப்பான் போல, அதான் அணைச்சிட்டு கிடக்குறான். அதனால அவனை யாரும் பெருசா கண்டுக்காதீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோனுக்கு மனசு வரல. அதனால கிட்ட வந்துட்டு அவனை டச் பண்ணி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறப்போ அவனுக்கு பக்கத்துலயே நல்லா பெரிய ஊசி ஒண்ணு கிடக்குது. அப்ப இதே டைம்ல திடீர்னு கடைக்கு வெளியில பாத்தீங்கன்னா போலீஸ் வேன் ஒண்ணு வருது. அப்ப அந்த வேனை பார்த்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பாடா போலீஸ் வந்துருச்சு நம்மள காப்பாத்த போறாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த வேன் வருது, போலீஸ் இறங்குறாங்க, டயரை கடைக்கு முன்னாடி வைக்கிறாங்க, கொளுத்துறாங்க, கொளுத்தி விட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால இவங்களுக்கும் ஒன்னும் புரியல, என்னடா வந்தாங்க கொளுத்துறாங்க போயிட்டே இருக்காங்க, எதுக்கு வந்தாங்கன்னு புரியலன்னு சொல்லிட்டு இவங்க டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதுல இது மாதிரி நியூஸ்ல சிட்டிக்கு நடுவுல உள்ள பார்ல திடீர்னு தீ பத்திக்கிட்டு எரியுது. அதை அணைக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் போயிருக்காங்க, காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. சோ இதை பார்த்தோன்னே அங்குள்ள எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. ரைட்டு என்ன காரணம் தெரியல, ஆனா கவர்மெண்டே இது மாதிரி பொய்யா நாடகம் ஆடி இந்த பார்லயே நம்ம எல்லாரோட சோழியும் முடிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதே டைம்ல பாத்ரூம்ல கடந்தா பாத்தீங்களா இந்த பையன், அவன் திடீர்னு எந்திரிச்சு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறான். அப்ப பாருங்களேன் அவனோட முகமே அவ்வளவு விகாரமா இருக்கு, கண்ணு ஒயிட் கலர்ல இருக்கு, காதுல இருந்து ரத்தம் ஊத்துது. கடைசியா அந்த பையலுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, கை கால் நடுங்கினபடி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்ப அந்த ஹீரோயினும் மத்தவங்களும் பார்த்து பதட்டப்பட்டு ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையலை டச் பண்றப்போ அவன் என்ன தொடாதீங்கன்னு பயங்கரமா கத்துறான். கடைசியா துருதுரிச்சு அதே இடத்துல செத்தும் போயிடுறான். அப்ப அவனோட மொபைல் உங்களுக்கு கிடைக்கும், அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுல இவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர், அதுலயும் கேப்டன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லங்க, இவன் ஆப்பிரிக்கால வேலை பார்த்தப்போ அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒரு வைரஸ் பத்திர ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சியில தெரியாதரமா அந்த கொடூரமான வைரஸ் இவனோட உடம்புக்குள்ள வந்திருக்கணும், அதனாலதான் அவன் இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, எல்லாரும் ஜாலியா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைத்தியக்காரன் மட்டும் பாவம் ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான்னு சொல்லிட்டு அவன் மேல பூக்கெல்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். ஆனா இந்த கேப்லயே பத்தினா நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் நல்லா பேசி ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஏன் இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப அங்க செத்து போய் கிடக்குற இந்த பையலோட போன்ல பத்தினா திடீர்னு கொஞ்சமா சிக்னல் கிடைக்குது. அதனால ஹீரோவோ ஒரு டேபிள் மேல ஏறி நின்னு யாருக்கு கால் பண்றதுன்னு கேட்டா போலீஸ்க்கு இல்ல வேண்டாம் அவங்க தான் நம்மள கொல்லவே பாக்குறாங்க, அதனால மீடியாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லவும் இவனே உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கால் பண்றான், நடந்த விஷயத்த சொல்லலாமே ட்ரை பண்றான். ஆனா அந்த கடையில வேலை செய்யற அவசரம் கொடுக்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து போனை புடுங்க கிடைச்ச சிக்னல் போய் அந்த பொண்ணோட போன் கால் கட் ஆயிடுது. இதனால ஹீரோவோட பாவி நானாச்சும் ஒழுங்கா பேசிருப்பேடான்னு சொல்லிட்டு அந்த பைய கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரன் நடுவுல ஹீரோவோட கையில இருக்கிற இந்த போனை கேட்க இவனும் கொடுக்குறான். அப்ப அந்த கடையோட ஓனரமா பாத்தீங்கன்னா அந்த போனை வாங்காத, அந்த போன் இறந்து போன நபரோடது, அவன் வைரஸ்னால வேற பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால அவனை தொட்டவனுக்கும் அவனோட பொருளை தொட்டவனுக்கும் அந்த வைரஸ் நோய் பரவ வாய்ப்பு இருக்கு, அதனால மத்தவங்களை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும், அதாவது அந்த கடையோட ஓனரமா அந்த போலீஸ்காரன் அதுக்கப்புறம் அந்த கோட் போட்டவன், இவங்க 3 பேர் மட்டும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த பிணத்தை தொடலையாமா, மத்த எல்லாருமே அந்த பிணத்தை தொட்டதுனால அந்த நோய் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதனால எங்களை விட்டு விலகி இருங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த போலீஸ்காரங்கிட்ட தான் கன் இருக்கு இல்லையா, அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எங்க 3 பேர்த்த தவிர நீங்க எல்லாருமே கீழே உள்ள பேஸ்மெண்ட்டுக்கு போங்க, அதுவும் நீங்க போறப்போ இங்க செத்து கிடக்குற இந்த பிணத்தை நீங்க இழுத்துட்டு கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்க இருக்கிற
யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுலயும் இந்த கடையில வேலை செஞ்சான் பாத்தீங்களா அந்த பையன், அவன் இந்த ஓனரமா கிட்ட, ஏமா இந்த கடையில நான் 15 வருஷமா வேலை பார்த்திருக்கேன், உங்களுக்காக எவ்வளவு உழைச்சு கொட்டிருப்பேன், அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா, தப்பாரா உன்ன பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இப்போதைக்கு என் உயிர் மட்டும் தான் முக்கியம், அதனால ஒழுங்கா நாங்க சொன்னதை செய்யுங்க, ஒழுங்கா பேஸ்மெண்ட்டுக்கு போங்கன்னு இந்த போலீஸ்காரன் துப்பாக்கியை வச்சு கண்ணா பின்னான்னு சுட, வேற வழி இல்லாம இவங்களும் அந்த பிணத்தை எடுத்துக்கிட்டு கீழே உள்ள அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப கீழே யார் யார் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அந்த கடையில வேலை பார்த்த பையன், அதுக்கப்புறம் இந்த பாட்டி, கடைசி அந்த பைத்தியக்காரன், இவங்க 5 பேர் மட்டும் தான் கீழே இருக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிற அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது, போதா குறைக்கு மேல இருக்கிற அந்த டோரை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அங்க சரியான ஏர் ஃப்ளோ இல்லாத காரணத்தினால பாவம் இந்த பாட்டியால மூச்சு விட முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. போதா குறைக்கு இந்த அம்மாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேற இருக்குது போல, அதனால எங்க நம்ம மண்டையை போட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்துல, டேய் கதவு துறங்கடான்னு அந்த டோரை புடிச்சு ஆட்டிட்டு இருக்குது. அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருக்கிற சரக்கு பாட்டில கீழே தள்ளி விட்டுருது. அப்படி தள்ளி விட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த சரக்கு எங்க போச்சுனே தெரியல. அப்ப ஹீரோவா அது எப்படி ஊத்துன சரக்கு காணாம போகும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அட்டையை விலைக்கு பார்த்தா அங்க ஒரு சின்ன பாதாள சாக்கடை மூடி இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு இந்த பிச்சைக்காரனும் அதோட மூடியை தனியா பிடுங்கி எடுத்துட்டு இவங்கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும், அதை குடிச்சிட்டு கீழே போட்டு பார்த்தா அது ரொம்ப ஆழல, ஒரு குறிப்பிட்ட ஆழம் மட்டும் தான் இருக்கு. அப்ப மத்தவங்களும் இப்ப என்ன சொல்றீங்க, இந்த சாக்கடைக்குள்ள குதிச்சு இது வழியா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றீங்களா, அது எப்படி நம்மளால முடியும், பாத்தீங்கல்ல இந்த ஓட்டை ரொம்பவே சின்னதா இருக்கு, இதுக்குள்ள நம்மளால எப்படி போக முடியும்னு கேக்குறப்போ இந்த பிச்சைக்காரன் ஏன் முடியாது, என்னால போக முடியும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சட்டையை கட்டிட்டு அங்க சமையலுக்காக நிறைய எண்ணெய் வச்சிருப்பாங்க, அந்த எண்ணெய் எடுத்து இவனோட உடம்புல ஊத்திக்கிட்டு அப்படியே இந்த சாக்கடை ஓட்டைக்குள்ள போக ட்ரை பண்றான். ஆனா அந்த ஓட்டைக்குள்ள இவனோட உடம்பு இப்ப வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தான் போயிருக்குது, அதை தாண்டி போக மாட்டேங்குது. அப்பதான் அந்த கடையில வேலை செய்யற பைய பார்த்துட்டு, யோ இரியா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட 2 ஷோல்டரையும் பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான். கொஞ்சமா தான் உள்ள போகுது. அப்ப ஹீரோ குறுக்க வந்துட்டு, டே நீ நவுறா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனோட காலை வச்சு அழுத்தி எப்படியாவது அவனை உள்ள அடுப்ப ட்ரை பண்றான். அப்ப அந்த பையல பாருங்க, டேய் பத்தல என்னோட உடம்பு இதுக்குள்ள போக மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்துறான்னு சொல்றப்போ, ஸ்ட்ராங்கா வேணுமா தான் வாங்கடா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பைத்தியக்காரனை சும்மா மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். கான்ல மிதிக்கிறானா இல்ல காப்பாத்த மிதிக்கிறானான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப கூட அவன் என்னதான் மிதிச்சாலும் இந்த பயலோட நெஞ்சு வரைக்கும் தான் அந்த ஓட்டக்குள்ள போதே தவிர அதை தாண்டி உள்ள போக மாட்டேங்குது. அப்ப அந்த பைத்தியக்காரனும், டே என்னால முடியலடா, மறுபடியும் என்னை வெளியில எடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோவும் அந்த கடையில வேலை செய்யற பயலும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய எண்ணெய் அந்த பய மேல ஊத்தி அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சி மேல இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பயனாலையும் சுத்தமா முடியல, டே எண்ணெய் புடுங்கறானே, என் தலையை தனியா புடுங்கி எடுத்துறாதீங்கடா, பார்த்து தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே மேல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அண்ட் நிறைய பேர் இந்த கடைக்குள்ள வந்துட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. சோ இதை வச்சு பாக்குறப்போ போலீஸ் உள்ள வந்துருச்சு, மேல இருந்த 3 பேத்தையும் போட்டு தள்ளிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இவங்களையும் போட்டுருவாங்க. அதனால அவங்க சத்தமே போடாம அங்க எரிஞ்சிட்டு இருந்த ஒரு குண்டு பழுப்பையும் பிடிங்கிட்டு அப்படியே மூச்சு கூட விடாம உட்காந்துருப்பாங்க. அப்ப பாருங்க, இந்த கடைக்குள்ள வந்த போலீஸ்காரங்க அவங்க 3 பேத்தையுமே கொன்னுட்டு இந்த மொத்த கடையுமே கொளுத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க போல. ஏன்னா வெளியில இருந்து அந்த புகை உள்ள வந்துட்டு இருக்கு, அண்ட் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை கேப் வழியா இவங்களாலையும் பார்க்க முடியுது. அப்ப அங்குள்ள அந்த பாட்டியை பாருங்க, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது, என்னால மூச்சு விட முடியாது, புகை உள்ள வந்துட்டு இருக்கு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கு. அப்பதான் அந்த கடையில வேலை பார்க்குற பையன் சொல்றான், ஐயோ நமக்கு காத்து வந்துட்டு இருந்த ஒரே இடம் அந்த சாக்கடையில இருந்த அந்த சின்ன ஓட்டை தான், அந்த ஓட்டைக்குள்ளே இந்த பைத்தியக்காரன் போயிட்டு மாட்டிட்டான், அதனால ஃபர்ஸ்ட் இவனை தூக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இந்த கடையில வேலை பார்க்குற பையன், நம்ம ஹீரோயின் 3 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல அந்த பையல தூக்குறாங்க. கடைசியா அவனை வெளியில எடுத்துறாங்க. ஆனா அந்த கேப்ல இந்த பாட்டி மூச்சு விட முடியாம அவசரப்பட்டு மேல இருக்கிற அந்த இரும்பு டோரை தொட்டுருவாங்க. ஆல்ரெடி அந்த டோர்ல நெருப்பு பட்டு நல்லா பழுத்து போயிருக்கு இல்லையா, அதனால அதுக்கு மருந்து போடணுமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எண்ணெய் அவங்களோட கையில ஊத்தி கட்டு போறதுக்கு பதிலா அவங்களோட 2 கையிலுமே டிஷ்யூவை நல்லா சுத்தி விட்டுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, மேல எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பும் பத்தினா அணைஞ்சு போயிடுது. அதனால பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற எல்லாருமே பயந்து ஒவ்வொருத்தரா கடைக்கு மேல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த மொத்த கடையுமே எரிஞ்சு போய் கிடக்குது. அண்ட் போலீஸும் இந்த இடத்த மொத்தமா சீல் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்ப மேல இருந்த அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஒரு கன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கன் இங்க கீழே தனியா கிடக்கிறத ஹீரோ பார்த்துட்டு அதை ஒரு சேஃப்டிக்காக யாருக்கும் தெரியாம இவன் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வைப்ரேட் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க உள்ள தட்டுக்கடியில இங்க வைரஸ்னால இறந்து போனா இல்லையா ஒரு பையன், அந்த பையலோட போன் தான் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம சந்தோஷம், அட்லீஸ்ட் போனாவது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதுல உள்ள வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அதுல உள்ள சேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதாவது இந்த வைரஸ் நோயினால பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்து போனா இல்லையா, அந்த பையல மாதிரி இன்னொரு லேடிக்கும் இந்த வைரஸ் பரவி இருக்கும் போல. பட் அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டே அந்த மருந்து வேலை செய்யுது, நான் அந்த ஊசி என்னோட உடம்புல போட்டுக்கிட்டதுமே அந்த வைரஸ் என்னோட உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இங்க செத்து போன அந்த பையக்கிட்டையும் உன்கிட்ட எத்தனை ஊசி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டா, அவன் என்கிட்ட 5 ஊசி இருக்கு, அதுல ஒரு ஊசியை போடுறதுக்காக தான் நான் ஒரு பார்ல உள்ள பாத்ரூம்குள்ள வந்திருக்கேன், அண்ட் கடைசியா நான் அதை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்கான். சோ இதை வச்சு பாக்குறப்போ இறந்து போன அந்த பையன் கிட்ட இந்த வைரஸ் நோயை குணப்படுத்துறதுக்கான 5 ஊசி இருந்திருக்கு, அதுல ஒரு ஊசியை போட்டுட்டான், ஆனா மிச்சம் இன்னும் 4 ஊசி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதுல ஒருத்தர் இது மாதிரி, இல்லையே அந்த பையன் ஊசியை எடுத்துக்கிட்டுமே செத்து போயிருக்கானே, அப்ப இதை போட்டா நம்ம எப்படி குணமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல இந்த பயலுக்கு 2 நாளா காய்ச்சல் இருந்திருக்கு, பயங்கரமா இருமி இருக்கான், அந்த நோய் முத்தி போனதுக்கு அப்புறமா தான் அவன் செத்து போயிருக்கான், ஆனா நம்ம அப்படி இல்ல, நமக்கு இன்னும் அந்த சிம்டம்ஸே வரல, சோ அதுக்கு முன்னாடி அந்த ஊசி எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேடிக்கு குணமான மாதிரியே நமக்கும் குணமாயிடும், அந்த வைரஸ் கிட்ட இருந்து தப்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அவசரமா கீழே
கீழ இருக்கிற பேஸ்மெண்ட்குள்ள ஓடி வந்து அந்த செத்து போன பயலோட பாக்கெட்லயும் ஷர்ட்லயும் அந்த மருந்து இருக்கா ஊசி இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. காணோம். அப்ப அந்த ஊசி கண்டிப்பா இங்க இல்லனா அந்த பாத்ரூம்ல தான் இருக்கணும். வாங்க போயிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா ஆல்ரெடி இந்த பைத்தியக்காரன் அந்த ஊசியை கண்டுபிடிச்சு கையில எடுத்து வச்சிருக்கான். அப்ப அவங்களும் டேய் சமத்தா அந்த ஊசியை குடுத்துறான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. அந்த பைய குடுக்கவே மாட்டான். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா இருக்கிறது 4 ஊசி, ஆனா அங்க 5 பேர் இருக்கோம் இல்லையா, எப்படி இந்த ஊசியை எல்லாரும் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோயின் சொல்றா அந்த ஊசியில இருக்கிற மருந்தை 5 பிரிச்சு நம்ம 5 பேரும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படி பண்ண அந்த மருந்தோட பவர் குறைய சான்ஸ் இருக்கு, அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாருங்க அவங்க பேசிட்டு இருந்த கேப்ல பத்தினா அந்த பைத்தியக்கார ஒரு ஊசி எடுத்து கையில குத்திட்டான். ஆனா அழுத்தல. அப்ப ஹீரோ இதை பார்த்து கடுப்பாயிட்டு வந்துட்டு கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணை காட்டி அந்த பயல மிரட்டான். இது மாதிரி டேய் ஊசி அழுத்தின கண்டிப்பா உன்னை சுட்டு சாகடிச்சிட்டோம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் கேட்காம அந்த ஊசி அழுத்தி 4 ஊசியில ஒரு ஊசி அவனுக்காக போட்டுக்கிட்டான். இப்ப 3 ஊசி மட்டும் தான் இருக்குது. இதனால ஹீரோவன் கடுப்பாயிட்டு அந்த பிச்சைக்காரனை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்க. அப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு கோல மாதிரியே அடி வாங்கிட்டு இருந்த அந்த பைய கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவோட கையை கடிச்சிட்டு அவன் மூஞ்சில நங்குன்னு குத்துறாங்க. குத்திட்டு அவன் கிட்ட இருக்கிற கன் எடுத்துக்கிட்டு டேய் நீங்க எல்லாம் இவ்வளவு சுயநலவாதிகளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவன் என்னைய போட்டு அந்த அடி அடிச்சான், ஒருத்தர் வந்து அவனை விளக்கல, ஆனா நான் அவனை அடிச்சப்ப மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்ன விளக்கி விடுறீங்க அப்படின்னா என்னடா அர்த்தம்? பிச்சைக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? அப்ப அவன் தான் மனுஷனா, பிச்சைக்காரங்களா மனுஷங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த கடையில வேலை செஞ்ச பையன் ஊசி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு எடுக்கலாமே பாக்குறப்போ இவன் கிட்ட போயிட்டு ஓங்கி ஒரு குத்துறதுல அந்த ஊசி பத்தினா மறுபடியும் பேஸ்மெண்ட் குள்ளே போயிடுது. அப்ப அதை எடுக்கிறதுக்காக அந்த பாட்டி கீழே போறாங்க. அப்படி போயிட்டு கரெக்டா அந்த ஊசி எடுத்துட்டு சந்தோஷமா அந்த அம்மா மேல வரலாமே பாக்குறப்போ இந்த அம்மா தான் கையில கட்டு போட்டுருக்குது இல்லையா, கிரிப்பா பிடிக்க முடியாது. அதனால அந்த ஊசியை கை தவறி அங்குள்ள பாதாள சாக்கடைக்குள்ள போட்டுருது. அவள்தான் இந்த சீன் சரியான காமெடியா இருக்குங்க. இப்ப இந்த விஷயம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளவிய ஒரே போடா போட்டு தெளிவாங்கன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டியை எதுவும் பண்ணாம விட்டுருவாங்க. இப்பதுக்கப்புறம் எப்படா சாக்கடையில விழுந்து அந்த ஊசி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அப்பதான் அந்த கடையில வேலை பாக்குற பையன் சொல்றான் இது மாதிரி இங்க இருக்கிறதுலயே நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஒல்லியா இருக்கா, அதனால அவளை பேசாம அந்த ஓட்ட வழியா உள்ள அனுப்பி கீழே இருக்கிற அந்த ஊசியை எடுத்தா என்னன்னு கேக்குறான். இது மத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுது. ஆனா அந்த விஷயத்துல நம்ம ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அந்த பைத்தியக்கார பைய விடுவானா, கண்ணை காட்டி நீ உள்ள போயாகணும்னு சொல்றான். அதனால முன்னாடி மாதிரியே நம்ம ஹீரோயினோட உடம்புல மொத்தமா எண்ணெயை ஊத்தி விட்டு அவளை அந்த ஓட்டைக்குள்ள அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பைத்தியக்கார பைய வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்துட்டு அவளும் கோவப்பட என்ன கோவப்படுற, நான் உன்னை தொடவும் மாட்டேன் காயப்படுத்தவும் மாட்டேன், அதனால பயப்படாம சீக்கிரம் அந்த ஓட்டைக்குள்ள இறங்குன்னு சொல்லவும் இவ்வளவு இறங்குறா. ஆனா முன்னாடி மாதிரியே தான் உடம்பு பாதி தான் போகுது. அதுலயும் இவங்க உள்ள அழுத்த ஹீரோயினோட சதை கிழிஞ்சு அப்படியே ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆனா அந்த பிச்சைக்காரனை கம்பேர் பண்றப்போ நம்ம ஹீரோயின் இன்னும் ஒல்லியா தானே இருக்கா. அதனால இவங்க நல்லா ஓங்கி தாங்கி அழுத்தவும் எப்படியோ அந்த ஓட்டைக்குள்ள போது கீழே இருக்கிற சாக்கடைக்குள்ள வந்து விழறா. அப்படி விழுந்தவளுக்கும் எதுவும் ஆகலங்க, எப்படியோ உயிர் பொழைச்சிட்டா. அண்ணங்க மேல மிதந்துட்டு இருக்கிற அந்த 3 ஊசியையும் கையில எடுத்துட்டா. அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் சீக்கிரம் இந்த கேபிள்ல அந்த 3 ஊசியும் கட்டி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ இப்ப ஹீரோயின் பத்தினா வில்லி மாதிரி என்னால அந்த ஊசியை கொடுக்க முடியாதுங்கிறா. அப்ப மத்தவங்களும் கடுப்பாயிட்டு என்ன எங்களே ஏமாத்திரியா, ஒழுங்கா அந்த ஊசியை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல நீங்க கேட்கிற மாதிரி இந்த ஊசியை நான் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க ஒரு வேலை என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னா அதனால இந்த ஊசியை நான் கொடுக்கவும் மாட்டேன், நானும் போட்டுக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னா அந்த ஓட்ட வழியா கீழே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதனால மேல இருக்கிற நம்ம ஹீரோ மத்தவங்களும் எப்படா அந்த ஓட்ட வழியா போறது, எப்படா அந்த ஊசியை வாங்குறதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா இவகிட்ட இருக்கு பாத்தீங்களா அந்த ஊசி, அந்த ஊசி எங்க இருக்கிற ஏதோ ஒரு சாக்கடையோட ஓட்டைக்குள்ள வச்சிடறா. அப்படி வச்சுட்டு அங்க உள்ள கம்பியை பிடிச்சு மேல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பார்த்தா அங்க பாக்குற இடமெல்லாம் போலீஸா குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் யார் மேல எல்லாம் வைரஸ் பரவுது அப்படிங்கிற டவுட் இருக்கோ அவங்க எல்லாருமே கொளுத்தி எரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் செம்மையா அள்ளு கிளம்பிட்டு இருக்கு. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சின்ன சாக்கடை ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல கம்பியை வச்சு அடின்னு உடைச்சு அதோட கங்க உடைச்சு அந்த ஓட்டையை கொஞ்சமா பெருசாக்குறாங்க. அப்படி பெருசாக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பைத்தியக்காரன் இந்த கடையில வேலை பாக்குறவன் கடைசி அந்த பாட்டி இவங்க 3 பேரும் குதிச்சாங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. அதோட உடம்பு பெருசா இருக்கிறதுனால கீழே வர மாட்டேங்குது. அப்ப பாருங்க இந்த கடையில வேலை பாக்குற பையன் அப்படியே அந்த அம்மாவோட காலை பிடிச்சி தொங்குன்னு தொங்கி எப்படியோ அந்த அம்மாவையும் கீழே எழுத்துறான். இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாருங்களேன் கிடைச்ச கேப்ல திடீர்னு இந்த பைத்தியக்காரனை அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை பிடுங்க பாக்குறான். இதனால இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள போயிட்டு சண்டை போடுறாங்க. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்க அப்படி கேட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மட்டும் தான் மேல எழுந்திருச்சு வரான். ஆனா உள்ள போன அந்த பைத்தியக்காரனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்ப மத்தவங்களும் இதை பார்த்துட்டு அட பாவி அந்த பயல கடைசியா கொன்னே எப்படியாடா அப்படின்னு கேட்டா ஹீரோவும் சேச்சன் நான் அவனை கொல்லல, அவன் தான் என்ன பார்த்து ஷூட் பண்ணா, அப்ப அவனோட கண்ணை நான் பிடுங்கிட்டேன், அதுக்கப்புறம் அவன் திடீர்னு தண்ணிக்குள்ளே காணாம போயிட்டான், அவன் எங்க போனா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மிரட்டுற மாதிரி அந்த ஊசிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயினும் இல்ல அந்த ஊசி இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இவன் அவளோட நெத்தியிலே துப்பாக்கி வச்சு மிரட்டி எங்கடி இந்த ஊசி ஒழுங்கா சொல்றேன்னு கேட்டா அவ அதுக்கும் பயப்பட மாட்டா. இல்ல நீ என்ன கொன்னாலும் சரி அந்த ஊசி இருக்கிற இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேங்கிறா. அப்ப அதை கேட்டு இவன் கடுப்பாயிட்டு இந்த கடையில வேலை பாக்குற பையன் இருப்பாளியா அவனோட தலையில துப்பாக்கி வச்சு இந்த பாரு ஒழுங்கா ஊசி இருக்கிற இடத்த மட்டும் சொல்லல இந்த பையல சுட்டுருவேன், அப்படி சுட்டுட்டு நான் இப்ப நம்ம 3 பேத்துக்கும் 3 ஊசி இருக்கு கணக்கும் கரெக்டா டேலி ஆயிரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த பையலோட உயிரை
காப்பாத்துறதுக்காக அந்த ஊசி இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப பாருங்க உங்க போற இடமே செம்ம இருட்டா இருக்கும், பக்கத்துல இருக்கிற ஆள் கூட தெரியாது. அப்ப இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த கிளவி என்ன வேலை பார்க்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி தானே இந்த கடையில வேலை பார்த்த பையன் போயிட்டு இருப்பான், அந்த பையனை இந்த மாவே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அச்சோ தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா, நான் கை கொடுத்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பயலுக்கு கையை கொடுக்காம அப்படியே அந்த பயல தண்ணிக்குள்ள முக்கிய அவனை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு மேல சுட்டா இந்த கிளவி அந்த பயல பிடிச்சி அமுக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அப்ப ஹீரோவும் அட கிளவி அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பாவம் அந்த கிளவிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது, ரொம்ப கில்ட் ஆயிடுது. அதனால சைலண்டா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்குது. அப்ப ஹீரோவும் ஏன் இந்த கடையில வேலை செய்யற பையனுமே பத்தினா என்ன சொல்றாங்கன்னா, சரி விடுங்க இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க வேணாம், அவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, இது மனுஷனோட இயல்பு தானே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில எல்லாரும் இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த பாட்டி பத்தினா இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதா இல்ல நான் பண்ணது தப்பு, அதுலயும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வாழ்ந்து முடிச்சிட்டேன், நீங்க நல்லா வாழணும், அதனால என்ன துப்பாக்கி வச்சு சுற்று அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஃபர்ஸ்ட் துப்பாக்கி வச்சு அந்த பாட்டியை சுட்டு சாகடிக்கலாமே ட்ரை பண்ணி பாக்குறான், முடியல. அப்ப பாட்டியை என்னோட முகத்தை பார்த்து சுட முடியலையா, அப்ப பின்மண்டையை பார்த்து சுடுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா திரும்பிட்டுனா அப்பவும் ஹீரோவால சுட முடியல. அப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்ல நீ என்ன சுடலன்னா என்ன, நானே என்ன சுட்டுக்கிட்டு செத்து போறேன், அந்த துப்பாக்கியை கொடுன்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கிட்டு தனியா போயிட்டு அவங்களோட தலையில சுட்டுக்கிட்டு அதே இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது உங்க 3 பேர் மட்டும் தானே, அதனால நேரா அவங்க அந்த ஊசி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊசி எடுத்து உங்களோட உடம்புல போட்டுக்கலாமே பாக்குறப்போ அங்க வழியில நிறைய சில்லற காசா கிடக்குது. இத பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகத்துல அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு பார்த்தா இந்த பாட்டி ஒரு இடத்துல செத்து போய் கிடக்குறாங்க, உங்களோட கண்ணிலையும் 2 காயின் இருக்கு. சோ இது கண்டிப்பா அந்த பிச்சைக்காரனோட வேலையை தாண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து இந்த கடையில வேலை பார்க்குற பயலோட தலையில ஒரே அடி அடிச்சு அவனோட சோழியை முடிச்சுட்டான். இப்ப அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பயலும் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்ப ரொம்ப பைத்தியமா மாறிட்டான், அப்படியே சைக்கோத்தனமா நடந்துகிட்டு உங்களை கொல்றதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்கான். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அவன் தான் விரட்டானே, விரட்டுற கேப்லயே இந்த ஊசி எடுத்து போட்டுக்கலாமேன்னு. ஆனா அவன் அந்த கேப்ப கூட அவங்க 2 பேத்துக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த சாக்கடையில நம்ம ஹீரோயினும் ஒரு ஏணியை பார்க்க அவசர அவசரமா அந்த ஏணி வழியை தப்பிச்சு வெளியில போலாமே ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி இந்த சைக்கோ பயலும் வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஏறிட்டு இருக்கிற ஏணியில ஒரு படி உடைய அவ வாயில கவன அந்த ஊசி அப்படியே கீழே விழுந்துருது. அண்ட் கரெக்டா அதே டைம்ல அந்த சைக்கோ பயலும் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சுக்கிட்டான். ஆனா அப்ப கூட விடாம நம்ம ஹீரோயினும் பத்தினா மேல இருக்கிற அந்த சாக்கடை மூடியை திறக்க ட்ரை பண்றாங்க, முடியல. இதனால ஹீரோவும் சரி ரைட்டு இந்த சைக்கோ பையன் நம்மளோட காலை பிடிச்சிட்டான், கண்டிப்பா நம்ம சாக போறோம், அதனால நம்ம செத்தாலும் பரவாயில்ல இவ ஒருத்தையாவது உயிரோட இருக்கட்டும் சொல்லிட்டு இவனோட ஊசியை நம்ம ஹீரோயினோட கையில கொடுத்துட்டு அப்படியே கம்பியில இருந்து கையை எடுத்துறான். இதனால ஒரே டைம்ல நம்ம ஹீரோவும் சைக்கோ பையலும் கீழே விழுந்து 2 பேத்தோட சொல்லி முடிஞ்சிருது. கடைசியா நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாத்த அவனோட உசிரையை விட்டான். இதை நினைச்சு நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அவளோட கையில அந்த ஊசியை போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இவளோட ஷோல்டரை வச்சு அந்த சாக்கடையோட மூடியை ஓபன் பண்ணிட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ரோட்டுக்கு வந்துட்டா. அப்ப அவளை பாக்குற எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க, அவளை ஏதோ சரக்கு போட்டு போதையில கிடக்குறான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப யாருன்னே தெரியாத ஒரு அம்மா இவ அறகுறையா இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரெஸ் எடுத்து அப்படியே இவளுக்கு போட்டு விடுறாங்க. அப்ப ஹீரோயினும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்க. இப்படியே தி பார் அப்படிங்கிற இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு படம்? வேற லெவல்ல இருந்துச்சுல. யோசிச்சு பாருங்க, காலையில கதை ஆரம்பிச்சது, சாயங்காலம் கதை முடிஞ்சிருச்சு. மொத்தமா அந்த படத்திலேயே ஒரு 10-15 பேர் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளவு சஸ்பென்ஸா இருந்துச்சு பாத்தீங்களா? இதுதாங்க ரைட்டிங், சூப்பரா எழுதிருக்காங்க. அவள் தாங்க அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.